கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு போகும்போது அவர் சொல்கிறார், சிஷ்யரை பார்த்து சொல்கிறார், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரை அறிந்த நாம் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போ தான் அவங்க அறிந்து கொள்வாங்க, அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, அவருடைய பிள்ளைகளாக மாறுவாங்க. நம்ம மட்டும் ஆண்டவரை விசுவாசித்து நம்ம மட்டும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கும்போது அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ள மாட்டாங்க. அப்போ நம்ம பெற்ற நம்ம அனுபவித்த தெய்வத்தை மற்றவரிடத்தை சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அடியால் ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அடியார் கிருபையாக ரசித்தார், புற ஜாதியிலிருந்து எங்களை ரசித்தார். அடியார் ரசிக்கப்பட்டவர் அவருடைய கணவரை ரட்சிப்புகள் எடுத்து ஆண்டவர் உதவி செய்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு உடனே கொஞ்ச நாளே அவர் பத்திரிகை ஊழியம் செய்ய தொடங்கினார். எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நேயரை கொண்டு பத்திரிகை ஆண்டவரை குறித்துள்ள பத்திரிகைகளை கொண்டு கொடுப்பார். ஒவ்வொரு மாதம் கொண்டு கொடுப்பார். கொடுக்கும்பொழுது அந்த பத்திரிகையை படித்து அவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி அநேகரை வீட்டு பக்கத்தில் அநேகரை கர்த்தருக்குள்ள வழிநடத்த ஆண்டவர் கிருபை கொடுத்து அதுமாரி ஒரு வேலையை பார்க்குற இடத்துலையே இந்த பத்திரிகையெல்லாம் கொண்டு கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவருக்குள்ள நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படியே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேகர் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்த ஆண்டவர் கிருபை செஞ்சு அவங்கள ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அளவுக்கு அவங்கள ஆசீர்வதிச்சு வச்சுருக்கேன். எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இதை கேட்குற நீங்களும் ஆண்டவரை அறிந்து கொண்ட நீங்களும் நம்ம மட்டும் ஆண்டவரை அறிந்து கொண்டால் போதாது. அவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம கிட்ட உள்ள பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை குறித்து சொல்லணும். நமக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சாட்சியாக சொல்லணும். அப்படி நம்ம சொன்னால் நம்ம எந்த ஊழியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு அவனுடைய சித்தமே நாம் செய்யணும். செய்யும் பொழுது அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அவர்களும் அவனுடைய பிள்ளைகளாக மாறுவாங்க. அவர்களும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வாங்க. அதுதான் அவனுடைய சித்தம். மற்றவர்களுக்கு நம்ம ஆண்டவரை சொல்ல தான் ஆண்டவரோட விருப்பமாக இருக்கும். நீங்கள் அப்படி செய்யும்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அநேகருக்கு கூட ஆசீர்வாதமாக வைப்பார்.